உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். என்ன டேஸ்ட் சாப்பிடுங்க பிரதர். புஷ்பா, உனக்கு குழந்தை அம்மா பார்த்து ஐடியா போகுதுல, அதுக்கு கிஃப்ட். சாப்பிடு. தேங்க்ஸ். என்ன பிரியாணி வாசனை வருது? அடாடாடாடாடாடா. இவ வேற வந்துட்டா. உங்களுக்கு எல்லாம் கொஞ்சமாவது மூளை இருக்கா? சகோதரி, பிரியாணில மூளை எல்லாம் இருக்காது. தலைக்கறி வாங்கினா தான் மூளை இருக்கும். பிரியாணில லெக் பீஸ் தான் இருக்கும். சீ, வாயை மூடு சங்கரபாண்டி. வாயை மூடிட்டா எப்படி சகோதரி சாப்பிட முடியும்? குழந்தைக்கு அம்மா போட்டிருக்கிற வீட்ல இப்படி அசைவ சாப்பாடு சாப்பிட்டுட்டு இருக்கீங்களே, இது உங்களுக்கே நல்லா இருக்கா? சகோதரி, பிரமாதமா இருக்குது. சங்கரபாண்டி, அம்மா போட்டிருக்கும் போது வீட்ல கடுகு கூட தாளிக்க கூடாது. ஆனா நீங்க இப்படி அநியாயம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. பசிக்குதுன்னு ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணோம். இதுல இப்ப என்ன தப்பு இருக்கு? வீட்ல தானே நான்வெஜ் சமைக்க கூடாது. வீட்ல சமைக்கிறது மட்டும் இல்ல, வெளியில இருந்து கூட வாங்கி சாப்பிட கூடாது. இத்தனை வயசாகியும் இது கூட உனக்கு தெரியாதா? இவ்வளவு சத்தம் போட ஆரம்பிச்சிட்டா. மாயா, இது எல்லாம் உங்களுக்கு கூட தெரியலையா? ச்சே, போயாச்சு. நீ நல்லா சாப்பிடு புஷ்பா, சாப்பிடு. பாத்து அம்மா, ஒரு வேண்டுதெல்லாம் நல்லபடியா முடிச்சிட்டீங்க. இந்த பூச்சட்டியை ஏந்தி கோயில 3 சுத்து சுத்தி வந்துருங்கம்மா. அதுக்கப்புறம் அம்மனுக்கு அபிஷேகம் பண்ணி நான் தீர்த்தம் கொடுக்குறேன். இதை போட்டுக்கங்க. அம்மா காளி தாயே கொடுங்க. சுத்தி வந்துருங்கம்மா. தாயே, மாரியம்மா, துர்கா, தேவிமா, தண்ணி குடி. துர்காம்மா, மாரியம்மா, மாரியம்மா, துர்காம்மா, கடவுளே, மாரியம்மா, துர்காம்மா. மாரியம்மா, துர்காம்மா, மாரியம்மா. அம்மா, அம்மன் சன்னதிக்கு வாங்கம்மா, பூஜை பண்ணிடலாம். வா துர்கா. இந்தாங்கம்மா, இந்த தீர்த்தத்தை கொண்டு போய் குழந்தைக்கு கொடுங்க. குழந்தை நல்லபடியா குணமாயிருமா. சரிங்கய்யா. ம். அம்மா, இந்த வேப்பிலையை எடுத்துட்டு போயிட்டு குழந்தைக்கு விசிறி விட்டு பக்கத்திலே வைங்க. எல்லாத்தையும் இந்த ஆத்தா பார்த்துப்பான். ம். குழந்தைக்கு எப்படியாவது சரியாகணும். நீதான் தாயை பாத்துக்கணும். அம்மா, யார் நீங்க? என்ன வேணும்? அம்மா இல்லைங்களா? அம்மா இருக்காங்க. அம்மா, வரேன் குந்தவை. அம்மா, வரேம்மா.
உங்களை தேடி யாரோ வந்திருக்காங்க. வணக்கம்மா. வணக்கம். மல்லிகை கடை அண்ணாச்சி தான் அனுப்பிச்சு வச்சாங்க. ஏற்கனவே நீங்க என்கிட்ட போன்ல பேசிருக்கீங்கம்மா. ஆ தரகர் தனபாலு தானே? பரவாயில்லையம்மா, கரெக்டா ஞாபகம் வச்சிருக்கீங்க. வாங்க உள்ள வாங்க. ஆ. வாங்க உட்காருங்க. இத வரேம்மா. குந்தவை குடிக்கிறதுக்கு தண்ணி கொண்டு வா. சரிம்மா. வாடகை வீடுதான். இருக்கட்டும், பரவாயில்லம்மா. நன்றிம்மா. இந்த பொண்ணுக்கு தான் மாப்பிள்ளை பார்க்க சொன்னீங்களாமா? இந்த பொண்ணுக்கு இல்ல, இன்னொரு பொண்ணுக்கு. பேருமா? அவ பேரு துர்கா, போலீஸ் இன்ஸ்பெக்டரா இருக்கா. ரொம்ப சந்தோஷமா. ரொம்ப நல்ல மாப்பிள்ளையா பாத்தரலாம். பொண்ணு போட்டோ இருந்தா கொடுங்கம்மா. கொண்டு வரேன். இந்தாங்க. எனக்கு 2 நாள் டைம் கொடுங்கம்மா. நான் நல்ல மாப்பிள்ளையா பார்த்து கொண்டு வரேன். சரிங்க. அப்ப நான் வரேம்மா. நல்லது, வரேம்மா. சரிங்க. என்னம்மா திடீர்னு துர்காக்கு கல்யாணம் ஏற்பாடு பண்றீங்க? உனக்கு அப்புறம் தான் துர்காவுக்கு கல்யாணம் பண்ணணும். ஆனா அதுக்கான அவசியம் ஏற்பட்டுருச்சு. அதனாலதான் இந்த அவசர ஏற்பாடு. என்னம்மா சொல்றீங்க? எனக்கு ஒண்ணும் புரியல. உனக்கே நல்லா தெரியும். துர்கா அந்த எதிர் வீட்டு குழந்தை தேவி மேல எவ்வளவு பாசமா இருக்கான்னு. அந்த குழந்தைக்கு ஒண்ணுனா துர்கா துடிச்சு போறதும், குழந்தை பார்க்க முடியலன்னா தவிச்சு போறதும் நம்ம பாத்துக்கிட்டு தானே இருக்கோம். சரிம்மா, அதுக்கும் இந்த கல்யாண ஏற்பாடுக்கும் என்னம்மா சம்பந்தம் இருக்கு? இருக்கு குந்தவை. குழந்தை தேவிக்காக துர்கா சூர்யாவை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறா. துர்காவை சூர்யாவுக்கு 2ஆம் தரமா கட்டி கொடுக்க எனக்கு விருப்பம் இல்ல. துர்கா ஏன் வயித்துல பிறக்கலனாலும் அவளும் என் பொண்ணு தானே. ஒருவேளை நான் சூர்யா துர்கா கல்யாணத்துக்கு சம்மதிச்சேனா பாக்குறவங்க என்ன சொல்லுவாங்க? இதே இவ வயித்துல பிறந்த பொண்ணா இருந்திருந்தா இப்படி 2ஆம் தரமா கட்டி கொடுத்திருப்பாளான்னு கேட்க மாட்டாங்க. துர்காவோட வாழ்க்கை நல்லா இருக்கணும். அதுக்காக தான் இந்த ஏற்பாடு. குந்தவை, நீ துர்கா கிட்ட இத பத்தி எதுவும் சொல்லிக்காத. சரிம்மா, சொல்ல மாட்டேன். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.